அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமாங்க? சாமி, எனக்கு ஒரு நாளாவது நிம்மதியான தூக்கத்தை கொடு. நான் பெருசா பெருசா ஆசைப்படலை, ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில அதுக்கு கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்த மும்முரமா ஒரு ஆர்வத்தோடு செஞ்சாலும் அதுல எந்த ஒரு பலனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் செய்யற விஷயங்களுக்கு மற்ற நபர்கள் பாராட்ட வாங்கிக்கிறாங்க. நான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க தான் செஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே காண்பிச்சு அவங்க நல்ல பேர் எடுத்துட்டு போயிறாங்க. ஆனா அந்த இடத்துல கடைசியில எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறது நான் தான். எல்லாரும் முன்னாடியும் கண் கலங்கி நிக்கிறதும் நான் தான். இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்கள் நினைக்காத நாட்களே கிடையாதுங்க. இந்த மேசராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்குமே அழுதுகிட்டு வாழ்க்கையில கண்ணீரை துடைக்க யாருமே இல்லாம தன்னுடைய கண்ணீர்களையே மூழ்கி போன நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இவங்களுக்கு என்ன விதியாங்க இப்படி கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் வாழணும்? அப்படி இல்லைங்க. ஆனா இவருக்கு காரணம் இவங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்க. இந்த மேசராசினுடைய குடும்பத்தார்கள் எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி தெரியுமாங்கன்னா, என்னை மதிக்கிறியா, நான் உன்னை மதிக்கிறேன். என்னை நீ வேணும்னு நினைக்கிறியா, அப்ப நீ எனக்கு வேணும். என் மேல நீ அன்பு காமிக்கிறியா, அப்ப நான் உன் மேல அன்பு காமிக்கேன் அப்படின்னு தான் இங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. இவர்கள் எப்படி தெரியுமா, அந்த முருகப்பெருமானுடைய மறு உருவம் கூட வச்சுக்கலாங்க. எல்லார் மேலேயுமே பயங்கரமா அன்பு காமிப்பாங்க. கோவம் வரும், பயங்கரமா கோச்சிப்பாங்க. ஆனா உடனே போய் போயிட்டு என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன், என் தம்பி, என் நண்பன், என் சகோதரன், என் சகோதரி அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப எளிமையா ரொம்ப வேகமா போய் சந்தோஷமா பேசுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள். இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வெளியில ஒரு முகமும் உள்ளுக்குள்ள ஒரு முகமும் இருக்கும். அதாவது எப்படின்னா, மற்றவர்கள் முன்பு காமிக்கக்கூடிய முகம் என்பது வேறு, இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணம் முகம் என்பது வேறு அப்படின்பாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்களுக்கு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னே கிடையாதுங்க. இவங்க வெளியே எப்படி இருக்காங்களோ உள்ளேயும் அதே போலதாங்க. ரொம்ப மற்றவர்களுடைய மேல அன்பு வைக்கக்கூடிய நபராகவும் பாசம் வைக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்கங்க. இவங்க கிட்ட யாராவது ஒருத்தங்க போய், சாமி எனக்கு உதவி செய்யுங்க சாமி, நான் இவ்வளவு கஷ்டப்படுற சாமின்னு சொன்னா போதும், இவங்களால என்ன விஷயம் எவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு அவருடைய கஷ்டத்தை போக்குவாங்க இந்த மேசராசிக்காரர்கள். மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்து இங்க யாருமே கண் கலங்கவே மாட்டாங்க. நீ கஷ்டப்படுறியா, கஷ்டப்பட்டு போ, அது உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் முன்பு கஷ்டம் யாராச்சும் பட்டுட்டா போதும், நொந்து போய் உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை இவங்க செய்ய முன் வந்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்லுவாங்க, ஏன் நானும் இப்படித்தான்ப்பா அப்படிம்பாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நபர்கள். மற்றபடி இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் அவனுக்காக அன்னைக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், அவன் இன்னைக்காக எனக்கு இதை செய்ய மாட்டானா அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆனா இவர்களிடம், இந்த மேசராசிக்காரர்களிடம் எதிர்பார்ப்புன்றது இருக்காதுங்க. இவ்வளவு நாள் எத்தனையோ விஷயங்கள்ல, எத்தனையோ கஷ்டங்கள்ல, எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில வாழ்ந்திருந்தாலும் இனி வரக்கூடிய நாள், அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு சாமி எப்படி சாமி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய அந்த எதிர்காலம் என்பது எந்த அளவுக்கு மாறுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும், இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? சரி, மேஷ ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமே இதுதாங்க. நீங்க இது நாள் வரைக்குமே மனசுக்குள்ள போட்டு யோசிச்சிருந்த ஒரு விஷயம், சாமி எனக்கு மட்டும் ஏன் சாமி அதிர்ஷ்டமே அடிக்க முடிக்கே, நானும் மற்றவங்கள மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியா தான் இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க முடியும் அப்படின்னு இவர்கள் மனசுக்குள்ள புலம்பாத நாட்களே கிடையாது. நினைச்சாலும் சரி, அதற்கு தடையாக தான் பல விஷயங்கள் நடக்கும். அதற்கு நேராக எந்த ஒரு விஷயம் நடக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதோடு, இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் தீர்வுகள் கிடைச்சு இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க ஆரம்பிக்குங்க. முந்தியெல்லாம் இந்த மேசராசிக்காருடைய மனசுக்குள்ள சில கவலைகள் ரொம்ப சூழ்ந்து, இந்த வாழ்க்கை இது இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பயம் என்பது இருந்துச்சு. ஆனா இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பயம் என்பது இல்லாமல் நீங்கி
இவர்களுடைய வாழ்க்கையில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்னாடி இவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷத்தை பெற ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துக்குள்ள எப்போது பார்த்தாலும் சண்டை சாமி, குடும்பத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு மனசு போட்டு குழம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக நீங்க போகுது. இனி இந்த குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை, குடும்பத்தால பிரச்சனை அப்படின்னு எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட அனைத்துமே இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமா நீங்கன்னா சந்தோஷம் தானுங்க உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா பெரும் கவலையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அப்படி செய்யும் போது அதற்கு பல நபர்கள் தடையா வந்து நிற்பாங்க. அதுலயும் இவர்கள் குடும்பத்தார்கள் நிற்பாங்க. இனி இவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை தொட்டு அதை செய்து முடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் சரி, அது அனைத்திலுமே ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க. முக்கியமா நீங்க இந்த அளவுக்கு முன்னேறுவதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் பொறாமப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களை நினைச்சு அப்படியே முன்னாடி ஒரு மாதிரி பெருமையா பேசிப்பாங்க, பின்னாடி போய் இல்லாத பழகலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடைய போற அந்த இடம். சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தோல்விகளை சந்திப்போம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மேஷராசனுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லாத வெற்றியை காணக்கூடிய நாளாக அமைய போகுது. முன்னாடி நீங்க இந்த ஒரு விஷயம் மாறிடும், இன்னைக்கு மாறிடும் அப்படின்னு எல்லாத்தையுமே நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பயணத்தை கொண்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பார்த்த துன்பங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா முன்னு விடாம காணாம செஞ்சுட்டு வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷத்தை பெறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமையும். இந்த மேசராசிக்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இவருடைய பிள்ளைகளை பார்த்துக்கணும், இவருடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கான இந்த அன்பு பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காம நாளுக்கு நாள் கஷ்டங்கள் தான் அதிகரிச்சிச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில விடாமல் துரத்தக்கூடிய கஷ்டங்களும் சரி காணாமல் போகும். ஒண்ணு விடாம சொல்றேங்க, மொத்தமா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தர துன்பத்துல இருந்து நீங்க நீங்கி சந்தோஷ பெறக்கூடிய நாளாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க இது நாள் வரைக்குமே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம, அன்பு இல்லாம, ஒரு உறவு இல்லை, ஒரு சொந்தம் இல்லை, ஒரு பந்தம் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு மனசுக்குள்ள இருந்த கவலைகள் என்பது அத்தனையுமே, அந்த அத்தனை கவலைகளையுமே நீங்க தீர்த்துட்டு உங்களுக்காக ஒரு உறவு உண்டாகுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்க மேல அன்பை காமிச்சு திரும்ப உங்ககிட்டமே வந்து சேர்ந்துருவாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது அவருடைய குடும்பத்தார்களுக்கே இவர்களை சுத்தமா பிடிக்காமலே போயிடுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது குடும்பத்தார்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இவர்களுக்காக அமைஞ்சதே கிடையாது. எதை செஞ்சாலும் சரிங்க, எதை ஒரு விஷயத்த முடிவெடுத்தாலும் சரிங்க, அதுல இவர்களுக்கு கிடைச்சிருப்பது தோல்வியாகவே இருந்துச்சு. ஆனா இனி இந்த தோல்விகள் எல்லாமே நீங்கிட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை மட்டுமே வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க இவர்கள். மேஷராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் இப்போது இல்லாமல் போகும். நிரந்தரமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். துன்பங்களை எல்லாத்தையுமே நீங்க தூர தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களை எப்போதுமே தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்டா இவங்க இப்படி நம்மளை வந்து உயிரை வாங்குறாங்களேன்ற ஒரு கோபம், ஒரு வெறுப்பு எல்லாம் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும். அத்தனையும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போகுது. யாருமே எட்டாத உயரத்தை நீங்க அடைவீங்க. இந்த மேஷம் அப்படின்னாலே போதுங்க, இவர்கள் பத்தி பேசுவதற்கு 1000 கதைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி அமையும் இவர்களுடைய வாழ்க்கை. எதை பத்தியுமே யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய மனசை நீங்களே குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இல்லாம தைரியமா தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இத்தனைக்கும் இந்த மேஷராசினுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகளையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்க போகுது. இதை இனி வரக்கூடிய காலங்கள்ல எதையும் நீங்க நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. துன்பங்கள் நீங்கி காணாமல் போய் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். மேசராசினுடைய பொற்காலமாக இது அமையுங்க. இதுல எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாறாது. இது அத்தனையும் அப்படியே நடக்க போகுது. தைரியமா இருங்க. உங்களுடைய தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்கள் தீர்த்து
உங்களை முழுவதுமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் உங்களை அழிக்கும். அதனால இனி பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்புங்கள், நம்பிக்கையுடன் வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.